ஹலோ மக்களே, என்ன எபிசோட் பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி யார் யாருக்கெல்லாம் சொம்பு தூக்குனாருன்னு அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு போல இருக்கு. தங்கச்சி புருஷன், அதுக்கப்புறம் புதுசாக உள்ளே போயிருக்க திவ்யா. இதில் தெரிஞ்சதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 1 hourல தெரியாததை நான் சொல்கிறேன். சாட்டர்டே வந்ததில் பாதி ஃபேக் ஆடியன்ஸ். ஸோ கிளாப்ஸ் திவ்யாவுக்கு வந்துச்சு, சாண்ட்ராக்கு வந்துச்சுன்னு சொல்கிறதுல பாதி ஃபேக் ஆடியன்ஸ். ஓகேங்களா? 20% தான் நார்மல் ஆடியன்ஸ். அதனால தான் திவ்யா எழுந்துக்கும் போது அவ்வளோ கிளாப்ஸ் வருது. அதுக்கப்புறம் அந்த பிஆர் ஓட்ஸு, அந்த பிஆர் இது, அதுக்கப்புறம் அந்த ஃபேக் ஓட்ஸ் விஷயங்கள்லாம் வெளியில் வந்துச்சு. இதில் அவங்கவுங்க சேனலில் அவங்கவுங்க ஃபேவரட்டிசமாக இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க பேசுகிறாங்க. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பிஆர் இருக்குது, எல்லாருக்குமே ஓட்ஸ் இருக்குன்னா அப்போ திவ்யாவுக்கும் இருக்கதா செய்யுது, அப்புறம் பிரஜின் சாண்ட்ராக்கும் நிறைய இருக்கதா செய்யுது. அதுக்கப்புறம் அந்த பிஆர் பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிரஜின் சாண்ட்ராக்கு 8 lakhs இருக்கான். அது புருஷன் பொண்டாட்டிக்கு தனித்தனியாக இருக்கா இல்லை 2 பேருக்கும் சேர்த்து 8 lakhs தெரியாது. ஆனால் அந்த ஃபேக் ஓட்ஸ் இருக்குது, அது என்னமோ ஓட்ஸ், அதுக்கு பேர் கூட சொல்கிறாங்களே, கமெண்ட்ஸில் வேணால் ஷேர் பண்ணுங்கள். என்னமோ ஒரு பேர் சொல்கிறாங்க, ஃபேக் ஓட்ஸ், ஏதோ ஒரு கால் சென்டர் வச்சுட்டு அதுலேருந்து ஃபேக் ஓட்ஸ் போடுறதுன்னு. இது வந்து பிஆர் தனி, இந்த ஃபேக் ஓட்ஸ் தனி. ஓகேங்களா? பிரஜின் சாண்ட்ராக்கு இருக்கான்றது நாமினேஷனில் வந்தால் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து திவ்யாவுக்கு இருக்கான்றதை நாமினேஷனில் வந்தால் தெரிஞ்சிடும். ஆனால் அது இல்லாமல் பிஆர் பேக்கேஜ் மட்டுமே பிரஜின் சாண்ட்ராக்கு 8 lakhs, திவ்யாவுக்கு வந்து 10 lakhs இருக்கிறதுலே அவங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கு எல்லாரும் ஃபயர் விடுறாங்களே, அவரை சேவ் பண்ண அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்படின்னா தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தாலும் அவர் வின்னர் ஆகிற அளவுக்கு அவருக்கு வந்து தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லைனா கேம் ஆடி இருக்காரா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பெருசாக இல்லை. திவாகரையே கலைச்சி தான் ஆடினார். இதுலேயே தெரியுது அவருக்கான ஓட்ஸ் எவ்வளோ வருதுன்னு. கமருதீனை வந்து திட்டுறவர், என் பிரஜினை திட்டுற எப்போ பார் கமருதீனுக்கே வந்து பேசுகிறாரு அப்படின்னும் போது, கமருதீன் உங்களுக்கு தேவை, அந்த கேமுக்கு தேவை. அப்போ பாரு உங்களுக்கு அந்த கேமுக்கு தேவை இல்லையானா தேவை. எதுக்குன்னா பாரு அடித்து ஆடுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த கேம் பிளே. ஓகேங்களா? பாரு அடிச்சாதான் உங்களுக்கு டிஆர்பி கிடைக்கும். அப்போ அடிக்கிறதுக்கு நீங்கள் திவ்யாவை உள்ளே விட்டுருக்கீங்க, பிரஜனை உள்ளே விட்டுருக்கீங்க, சாண்ட்ராவை அவங்க வில்லி கேரக்டர் ஏதோ சீரியல்லாம் பண்ணாங்களாமே, அந்த கேரக்டராகவே உள்ளே நல்லாவே பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ துஷார் வந்து எலிமினேட் பண்ணாங்கன்னா துஷார் கண்டென்ட்டே கொடுக்கலன்றது ஓகே தான். ஆனால் இந்த வாரம் ஒரு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சார்ல, நல்லா பேசினார்னு விஜய் சேதுபதியே சொன்னார்ல. அப்போ நீங்கள் அந்த லாஸ்ட் மினிட் எவிக்ஷனை பிரவீனை பண்ணி ரம்யாவை பண்ணியிருக்கலாம், இல்லை ரம்யாவை பண்ணிட்டு பிரவீனை பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். துஷார் ஏன் உள்ளே வைக்கல? அப்போ பிரவீன் நல்ல பிளேயர் அப்படின்னும் போது துஷார் பிளேவே பண்ணலன்னு சொன்ன நீங்கள் இந்த வாரம் பிளே பண்ணும்போது அதை நீங்கள் உள்ளே விட்டுருக்கலாம்ல. ஏன்னா துஷார் இத்தனை நாளாக பார்வை எதிர்த்து ப்ளே பண்ணார், இல்லை அந்த குரூப்பிசம்குள்ளே ப்ளே பண்ணார். அவர் இப்போ தான் தனியாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல பாருக்கான இடத்துல குரூப்பாக நின்று பேசுகிற இடத்துல பாரு கூட சப்போர்ட் பண்ணாரா நீங்கள் தூக்கிடுவீங்க. ஆனால் சாண்ட்ராக் சப்போர்ட் பண்ணுற திவ்யாவையோ, எஃப்ஜேவையோ, பிரஜினியோ, ரம்யாவோ நீங்கள் தூக்க மாட்டீங்க. இப்படி தான் இந்த ஷோ போகணும். ஏன் டாக்ஸிக்காக போகாது? ஒரு பொண்ணு மேலேயே ஷோ போகுது, நீங்கள் வீக்கெண்ட்லேயே அந்த பொண்ணே தான் படிக்கிறீங்க, அப்போ தான் ஷோ போகும். பார்வை திட்டினா தானே உங்களுக்கு ஷோ போகும். பார்வையில் தம்ப்நெயில் வச்சா தானே ஷோ போகும். அப்போது பார்வை எதுக்கு? அப்போ வந்து திவ்யா உள்ளே போய் கரெக்டாக பண்ணாங்களான்னு கேட்டால் கிளாப் வந்துச்சாமா இன்னைக்கு. ஆமாம், நீங்கள் என்ன சொல்லி அமிச்சிங்க? உள்ளே போய் பார்வை அடிங்க, பார்வை நல்லா அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி அமிச்சிங்க. கரெக்டாக பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கிளாப்ஸ் வந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு? டீமுக்கு